இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7 கம்பேரிங் குவான்டிட்டிஸ். ஓகேவா? ஸோ இந்த கம்பேரிங் குவான்டிட்டிஸ்ங்கிறத ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். எக்ஸசைஸ் 7.1 ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். இதில் ஃபஸ்ட்டு சம் என்னென்னு பாருங்கள். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தி ஃபாலோயிங். ரேஷியோ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் சம், ஸ்பீட் ஆஃப் எ சைக்கிள் 15 km/h டு த ஸ்பீட் ஆஃப் ஸ்கூட்டர் 30 km/h. இதுக்கான ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிளுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 15 km/h இப்படி எழுதலாம். அதே மாதிரி ஸ்கூட்டருக்கு எவ்வளோ ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, 30 km/h கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை நம்மளோட ரேஷியோவாக கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்படி தானே? ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே யூனிட்டில் தான் இருக்குது. இதுவும் km/h, இதுவும் km/h தான். ஸோ ரெண்டும் ஒரே யூனிட்டில் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக அந்த அதனுடைய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரேஷியோவாக எழுதிக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ 5 டேபிளில் போகும். 3 5s are 15, 6 5s are 30, 1 3 is 3, 2 3 is 6. ஸோ 1/2. ஸோ இந்த ரேஷியோ வந்து 1/2 இதுதான். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் பாருங்கள். பி 5 மீட்டர் டு 10 கிலோமீட்டர். இப்போது 5 மீட்டர் 10 கிலோமீட்டரில் பார்த்தாலே தெரியுது யூனிட் வந்து வேறு மாதிரி இருக்குது. இது மீட்டரில் இருக்குது, இது கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டையும் ஒரே யூனிட்டாக மாற்றினோன்னா ரேஷியோ கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 கிலோமீட்டர் அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். சரியா? அப்போனா 10 கிலோமீட்டர் எவ்வளோ இருக்கும்? அப்போது 10 × 1000. 10 கிலோமீட்டர் எவ்வளோ இருக்கும்? 10 × 1000. ஸோ எவ்வளோ இருக்கும்? 10,000 மீட்டர் இருக்கும். இப்போ பாருங்கள், 5 மீட்டர், இங்கே 10,000 மீட்டர், ரெண்டும் ஒரே யூனிட்டாக ஆகிடுச்சு. இப்போ ரேஷியோ நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் பை 10,000 மீட்டர். ஏன்னா 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். அப்போ 10 கிலோமீட்டர்னு கொடுத்ததுனால அதை மீட்டராக மாற்றுறதுக்காக நம்ம 1000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 10,000 கிடச்சிருக்கு. இப்போ இதையும் 1 5s are 5, 2 5s are 10, 0 0 0. ஸோ 1/2000 இதுதான் இதனுடைய ரேஷியோ. புரிஞ்சுதா? ஒரே யூனிட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் பாருங்கள். சி 50 பைஸ் டு ₹5. இதுவும் யூனிட் ஒன்றா இல்லை, இது பைசாவில் இருக்குது, இது ருப்பீஸில் இருக்குது. சரியா? அப்போனா என்னன்னா 1 ரூபி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 பைஸ். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய விஷயந்தான். அப்போ இங்கே 5 ருப்பீஸ் அப்படிங்கன்னா எவ்வளோ பைஸ் வரும்? 5 ருப்பீஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ பைஸ் வரும்? 5 × 100. ஸோ 500 பைஸ் வரும். 500 பைசா. ஓகேவா? 500. அப்போ இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரேஷியோ தான் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 50/500. ஸோ 0க்கு 0, 1 5 is 5, 1 5 is 5. ஸோ ஆன்சர் இஸ் 1/10. இதுதான் இதனுடைய ரேஷியோ. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு சம். ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்கக்கூடிய யூனிட் சேமாக இருக்க பட்சத்தில் நம்ம ரேஷியோ போட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இது ஃபஸ்ட்டு சம். ஓகேவா? தேங்க்யூ.